இஸ்லாமியர்களின் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு தொழுகையுடன் கொண்டாடப்படுகிறது. கோவை கரும்புக்கடை இஸ்லாமிய பள்ளி மைதானத்தில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை மேற்கொண்டனர். இதேபோன்று தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் உள்ள காயிதே மில்லத் திடலில் காலை 5 மணிக்கே புத்தாடை அணிந்து தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒருவரை மற்றொருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புதுக்கோட்டை ஈத்கா பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் MM அப்துல்லா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள காதர்பேட்டை ஈத்கா மைதானத்திலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக வரும் 20ஆம் தேதி பிரதமர் மோடி வரவிருந்த நிலையில் அவரது பயணத் திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு சென்னைக்கு முதல் முறையாக வரும் 20ஆம் தேதி வருகை தரவிருந்தார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் பேசின் பாலம் யார்டில் பணிமனைக்கு அடிக்கல், இரட்டைப்பாதை திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தல் உள்ளிட்ட ரயில்வே நிகழ்ச்சிகளில் பிரதமர் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பிரதமர் மோடியின் சென்னை பயணம் திடீரென ஒத்திவைக்கப்படுவதாக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் தமிழக வருகை தொடர்பான மறுதேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பாஜக நிர்வாகி கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். நிர்வாக காரணங்களுக்காக பிரதமர் மோடியின் சென்னை வருகை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை திறப்பதற்கான OTP வரும் செல்போனை சிவசேனா கட்சி MPயின் உறவினர் பயன்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை கருப்பு பெட்டி என்று ராகுல் காந்தி சாடியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை வடமேற்கு மக்களவை தொகுதியில் சிவசேனா கட்சியைச் சேர்ந்த ரவீந்தர் 48 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட உத்தவ் தாக்கரே ஆதரவாளரான அமோல் கிர்த்திக்கர் கடைசி சுற்று வரை முன்னிலையில் இருந்த நிலையில் தபால் வாக்கு முடிவில் தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் நெஸ்கோ என்ற இடத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் ரவீந்திரனின் மருமகனான மங்கேஷ் பண்டல்கர் செல்போன் பயன்படுத்தியதாக சுயேட்சை வேட்பாளர் புகார் அளித்துள்ளார். குறிப்பாக வாக்குப்பதிவு இயந்திரத்தை திறப்பதற்கான OTP வரும் செல்போனை மங்கேஷ் பண்டல்கர் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து தேர்தல் அதிகாரியான தினேஷ் குராவ் அளித்த புகாரின் பேரில் MP ரவீந்தரின் உறவினரான மங்கேஷ் மீது அதிகாரிகள் உத்தரவை மீறியதாக வன்ராய் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரம் ஒரு கருப்பு பெட்டி என்று கூறிய ராகுல் காந்தி அதனை ஆய்வுக்கு உட்படுத்த அனுமதிப்பதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். நமது தேர்தல் நடைமுறையில் உள்ள வெளிப்படைத்தன்மையின்மை கவலை அளிப்பதாக ராகுல் விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையம் பொறுப்புடன் நடந்து கொள்ளவில்லை என்றால் போலி ஜனநாயகத்தை உருவாக்கும் வாய்ப்பு மோசடியாளர்களுக்கு ஏற்படும் என்று ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாட்டுக்கு செல்போன் மூலம் OTP எண் எதுவும் தேவையில்லை என தேர்தல் ஆணைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை வடமேற்கு மக்களவைத் தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வேட்பாளரின் உறவினர் ஒருவர் விதிகளை மீறி செல்போன் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இவ்விவகாரம் சர்ச்சையாக வெடித்த நிலையில் அப்பகுதியின் தேர்தல் அதிகாரி வந்தனா சூரியவன்ஷி இது தொடர்பாக விளக்கமளித்துள்ளார். அதில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மிகுந்த பாதுகாப்பு அம்சங்களை கொண்டுள்ளதாகவும் அதில் எவ்வித முறைகேடும் செய்ய இயலாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாட்டுக்கு செல்போன் OTP எதுவும் தேவையில்லை என்ற அவர் அதில் வயர்லெஸ் தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லை எனவும் சுட்டிக்காட்டினார். EVM-இன் நம்பகத்தன்மை குறித்து பொய்யான தகவல் பரப்பப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஹேக் செய்ய முடியாது என்று முன்னாள் மத்திய இணை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் விளக்கமளித்த நிலையில் அனைத்தையும் ஹேக் செய்ய முடியும் என்று எலான் மஸ்க் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரங்களை மனிதர்கள் அல்லது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் ஹேக் செய்ய முடியும் என்று பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் குற்றம் சாட்டினார். மேலும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை நீக்க வேண்டும் என்றும் எலான் மஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் குரல் எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முன்னாள் மத்திய தகவல் தொழில்நுட்ப இணை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் எலான் மஸ்கின் குற்றச்சாட்டு பொதுப்படையாக
உள்ளது என்றார். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இணையத்துடன் இணைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரத்தை வேண்டுமானால் ஹேக் செய்யலாம் என்று ராஜீவ் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரம் இணையம், வைஃபை, ப்ளூடூத் என எந்த தொழில்நுட்பத்துடனும் இணைக்கப்படவில்லை என்று விளக்கம் அளித்தார். மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள திறன் வாய்ந்த வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து தங்களுக்கு வகுப்பெடுக்கவும் தாங்கள் தயாராக இருப்பதாக ராஜீவ் சந்திரசேகர் கூறினார். இதற்கு பதிலளித்த எலான் மஸ்க் அனைத்தையும் ஹேக் செய்ய முடியும் என்று மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார். நீட் தேர்வை ஆதரிப்பதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மு க ஸ்டாலின், நீட் தேர்வு தொடர்பாக நடந்து வரும் சர்ச்சைகள் சமத்துவத்திற்கு எதிரான அதன் தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். சமுதாயத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டு வரும் ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்கு அதிக வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும், ஆனால் அதற்கு மாறாக அத்தகைய மாணவர்களின் வாய்ப்பை நீட் தடுப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலைகள் மற்றும் 8 வெற்று காசோலைகளுக்காக OMR தாள்களில் கண்காணிப்பாளர்கள் பதில் சொல்லிக் கொடுக்க முயன்றதாக காவல்துறை FIR பதிவு செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், பள்ளி முதல்வர், இயற்பியல் ஆசிரியர் மற்றும் பல நீட் பயிற்சி மையங்கள் சம்பந்தப்பட்ட இந்த சதி முறையான மாற்றத்திற்கான அவசர தேவையை அடிக்கோடிட்டு காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். அனிதா முதல் எண்ணற்ற மாணவர்கள் தங்களது உயிரை மாய்த்துக் கொண்டதை நாம் நேரில் பார்த்திருப்பதாகவும், தகுதியின் அளவுகோலாக கருதப்படும் நீட் தேர்வு சமூகத்தின் அனைத்து மட்டங்களையும் பாதிக்கும் ஒரு பரவலான மோசடியாக மீண்டும் மீண்டும் தன்னை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் மிக கடுமையான தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் அடுத்தடுத்து வெளிச்சத்திற்கு வந்து கொண்டே இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 720க்கு 720 மதிப்பெண்களை 67 மாணவர்கள் பெற்றனர். இதில் 7 மாணவர்கள் ஹரியானாவின் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியவர்கள். மேலும் பல இடங்களில் நீட் நுழைவுத் தேர்வுக்கான வினாத்தாள் முன்கூட்டியே கசியவிடப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனால் பல மாநிலங்களில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. இந்நிலையில் ஒடிசாவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். सुप्रीम कोर्ट के आदेश अनुसार 1563 बच्चों की पुनः परीक्षा की आदेश दे दिया है सुप्रीम कोर्ट की सुझाव पे। दूसरा, 2 जगह पे कुछ गड़बड़ियों की भी ध्यान आई है। NTA की बारे में सुधारने की बहुत आवश्यकता है, सरकार उसके ऊपर भी चिंता कर रही है। लेकिन मैं फिर आश्वस्त करता हूं, किसी को, कोई भी गुनहगार को छोड़ा नहीं जाएगा, उनको कठोर से कठोर दंड मिलेगा। நீட் தேர்வு நடத்தும் தேசிய தேர்வு முகமையில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். அரசியலில் தனது என்ட்ரி தொடங்கிவிட்டதாகவும் 2026 ஆட்சி அமைப்போம் என்றும் VK சசிகலா தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு சில சுயநலவாதிகளால் அதிமுக தொடர்ந்து சரிவை சந்தித்து வருவதாக கூறினார். அதிமுகவில் சாதி அரசியல் ஊடுருவி இருப்பதாக விமர்சித்த அவர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சாதி பார்க்காமல் பழகியவர் என்றும், தானும் சாதி பார்த்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கி இருக்க மாட்டேன் எனவும் தெரிவித்தார். நம்ம இயக்கத்துல நான் முதல் கேள்விப்படுறேன், ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க. நிறைய ஜாதி அமைப்புகள் தனியா அமைப்பு வச்சுக்கிட்டு நடத்துறாங்க. அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம். அதிமுகவை ஒருங்கிணைக்க தனது என்ட்ரி தொடங்கிவிட்டதாகவும் சசிகலா கூறினார். இந்த நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பது சரியில்லை என்றும் தெரிவித்தார். எந்த ஆட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. கோடநாடு கொலை வழக்கு விவகாரத்தில் தமிழக அரசு ஆமை வேகத்தில் செயல்படுவதாகவும் VK சசிகலா குற்றஞ்சாட்டியுள்ளார். அதிமுகவை தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக அறிவித்துள்ளது. ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவாவும்,
பாமக சார்பில் சி அன்புமணியும் நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயாவும் போட்டியிடுகின்றனர். இதனிடையே அதிகார அத்துமீறல் நடைபெறும் என்பதால் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என கூறி அதிமுக புறக்கணித்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இதுவரை நடைபெற்ற இடைத்தேர்தல் பொதுத் தேர்தல்களை சந்தித்த தேமுதிக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் என்பது ஜனநாயக ரீதியாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றும், ஆனால் தற்போது ஆட்சியாளர்களின் அதிகாரத்தால் தேர்தல்கள் தவறாக நடத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தொண்டர்களின் உழைப்பை வீணடிக்க விரும்பாத காரணத்தால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாகவும், இன்றைய ஆட்சியாளர்களின் கரங்களில் தேர்தல் என்கிற ஜனநாயகம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் குடிநீர் வாரிய அலுவலகம் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்திய காட்சிதான் இது. தலைநகர் டெல்லியில் வரலாறு காணாத அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் தண்ணீரை வீணடித்தால் அபராதம் விதிக்கப்படும் என பொதுமக்களுக்கு டெல்லி அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் தட்டுப்பாட்டை தடுக்க தவறியதாக கூறி டெல்லி ஆம் ஆத்மி அரசை கண்டித்து பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் பானைகளை சாலையில் போட்டு உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது சத்தார்பூர் பகுதியில் உள்ள குடிநீர் வாரிய அலுவலகம் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தினர். ஆனால் பாஜகவினர் தாக்குதல் நடத்தவில்லை என அக்கட்சி நிர்வாகிகள் மறுத்துள்ளனர். 20 ஓவர் உலகக்கோப்பை லீக் போட்டியில் அயர்லாந்தை வீழ்த்தி பாகிஸ்தான் அணி ஆறுதல் வெற்றி பெற்றது. அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 36வது லீக் போட்டியில் அயர்லாந்து அணி பாகிஸ்தானை எதிர்கொண்டது. இதில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் ஆடிய அயர்லாந்து அணி வீரர்கள் வந்த வேகத்திலேயே பெவிலியன் திரும்பினர். பாகிஸ்தான் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறிய அயர்லாந்து அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு அயர்லாந்து அணி 106 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக தெலானி 31 ரன்கள் சேர்த்தார். பாகிஸ்தானை பொறுத்தவரை ஷாஹின் அப்ரிதி மற்றும் இமாத் வாசிம் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 107 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய பாகிஸ்தான் அணி வீரர்களுக்கு அயர்லாந்து அணியினர் சிறப்பான பந்து வீச்சால் நெருக்கடி கொடுத்தனர். ஒரு பக்கம் விக்கெட்டுகள் சரிந்தாலும் பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் தனது நிதானமான ஆட்டத்தால் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். 18.5 ஓவரில் இலக்கை எட்டிய பாகிஸ்தான் 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து ஆறுதல் வெற்றியுடன் பாகிஸ்தான் வெளியேறியது. பணியாளராக ஒர்க் பண்ணாங்க. ஒரு அடித்தட்டு தூய்மை பணியாளராக ஒர்க் பண்ண என்னோட அப்பா அந்த அரசு அதிகாரிங்கிற அந்த நகராட்சி ஆணையருங்கிற உயர் பதவியில் நான் உட்காந்து அழகு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது பார்க்க இப்போ எங்கள் அப்பா இல்லை. வார்த்தை தழுத்தழுக்க பேசும் துர்கா அண்மையில் உயிரிழந்த நகராட்சி தூய்மை பணியாளரான தந்தையின் கணவருக்கு உயிர் கொடுத்து நகராட்சி ஆணையராக உருவெடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சத்தியமூர்த்தி மேட்டுத்தெருவை சேர்ந்த சேகர் என்பவர் மன்னார்குடி நகராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்தார். பல்வேறு நிதிச்சுமை அவமானங்களை கடந்து தனது மகள் துர்காவை பட்ட படிப்பு படிக்க வைத்தார் சேகர். தந்தையின் துயரங்களை அருகிலிருந்து பார்த்து வளர்ந்த துர்கா தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வுகளுக்கு வேட்கையுடன் படித்து வந்தார். இதற்கு பலனாக கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற துர்கா நகராட்சி ஆணையராக பணி நியமனம் பெற்றுள்ளார். நான் எப்படி கீழ்த்தட்டிலேருந்து ஒரு அதிகாரி ஆனனோ கண்டிப்பாக எல்லாருமே பயிற்சி முயற்சி இருந்தால் கண்டிப்பாக அரசு அதிகாரி ஆகலாம். அரசு ஊழியர்னு கூட சொல்ல மாட்டேன், அரசு அதிகாரியாகவே ஆகலாம். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு துர்காவின் தந்தை விபத்தில் உயிரிழந்ததால் தனது வெற்றியை முழுமையாக கொண்டாட முடியவில்லை என்று துர்கா வருத்தம் தெரிவித்தார். கல்வி மட்டுமே தன்னை அடையாளப்படுத்தியதாக கூறிய துர்கா நகராட்சி ஆணையராகவும் திறம்பட பணியாற்றுவேன் என்று உறுதியளித்தார். ஆர்டர் வாங்குற அன்றைக்கி இது 3ஆம் தேதி பாஸ் பண்ணது அளவில்லாத சந்தோஷம். அப்புறம் இழந்து 6 மாதத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வார்த்தை சொன்ன பிறகு கொஞ்சம் மனசு நிம்மதியாச்சு, கொஞ்சம் சந்தோஷம் மனசுக்குள்ளே வந்தது. கணவரின் இறப்பிலிருந்து இந்த தாய் மீள்வதற்கு உதவியது மகள் நகராட்சி ஆணையரான செய்திதான். தூய்மை பணியாளரான சேகர் என்பவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு விபத்தில் இறந்த நிலையில் மகள் நகராட்சி ஆணையரானது தாய்க்கு நிம்மதியை கொடுத்துள்ளது. இந்நிலையில் தனது மகள் பட்ட இன்னலுக்கு கிடைத்த பலன் கணவரின் இறப்பிலிருந்து மீள்வதற்கு உத்வேகம் அளிப்பதாக துர்காவின் தாயார் உருக்கமாக தெரிவித்தார். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் பெண் இருப்பார்கள் என்று கூறுவர். ஆனால் துர்காவின் வெற்றிக்கு பின்னால் இருந்தது அவரது கணவர் நிர்மல்குமார். எவ்வளோ எக்ஸாம் படிக்கணும், எத்தனை எக்ஸாம் எழுதும் எல்லாம் கேள்வி. அதே ஆடி எங்கள் சொந்தக்காரர் எல்லாமே என்னை கேள்வி கேட்பாங்க.
நான் அதை பற்றி எதுவுமே இது பண்ண மாட்டேன். நம்ம படித்தா தான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ மன்னார்குடியில் தூய்மை பணியாளரின் குடும்பமாக அறியப்பட்டவர்கள் தற்போது கல்வி மூலம் நகராட்சி ஆணையரின் குடும்பமாக அடையாளம் காணப்படுகின்றனர். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.